Welcome back to our economics class, my dear students. This is our fourth part of video in lesson 1, Introduction to Macroeconomics. Okay. Last classல என்னெல்லாம் பார்த்தோன்னு பார்த்துடலாமா? Social economy என்னன்னு பார்த்தோம்? Features of socialism, merits of socialism, demerits of socialism. Mixed economy, features of mixed economy, merits of mixed economy and demerits of mixed economy. இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கன்சல்ட் பண்ணோம். இப்போது நெக்ஸ்ட்டில் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் முக்கியமான கான்செப்ட் இருக்குது, அதாவது ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ வேரியபிள்ஸ் அப்படின்றது அண்ட் எக்கனாமிக் மாடல்ஸ் அப்படின்னு. இப்போ ஸ்டாக் அப்படின்றது என்னன்னா, மணி சப்ளை, அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், கேபிட்டல் எக்ஸட்ரா, இதெல்லாம் வந்து என்னென்னா ஸ்டாக் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எவ்வளோ நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது, மணிலேருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ என்ன லெவலில் இருக்குன்றதை நம்ம ரிசர்ச் பண்ணி சொல்கிறதுலேருந்து எல்லாமே இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். ஆர்டினரியாக நம்ம ஸ்டாக்னா என்ன சொல்லுவோன்னா, அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவோ காமர்ஸை பொறுத்தளவு ஸ்டாக்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி முடித்து வச்சுருக்க குட்ஸில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கோ, சேல்ஸ் ஆனது போக மிச்சம் இருக்கிறத ஸ்டாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே எக்கனாமிக்ஸில் ஸ்டாக்னா மீனிங் அது கிடையாது. நம்ம எதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்து சொல்கிறோமோ, அதாவது மணி சப்ளை எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த லெவலில் இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி சொல்கிறோமோ அது எல்லாமே ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ வேரியபிள்ஸ். ஃப்ளோ வேரியபிள்ஸ்லையும் நேஷ்னல் இன்கம் எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, ஃப்ளோ வேரியபிள்ஸ்னால என்னென்னா என்ன மாதிரி போயிட்டுருக்கு, ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கா, இல்லை டிப்ரெஷன் ஆகிருக்கா, இல்லை ஹை பீக்கில் போயிட்டுருக்கா, இல்லை மாட்ரேட்டான பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா, டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்றத பார்க்குறது தான் ஃப்ளோ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை நேஷ்னல் இன்கம், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி எல்லா விதத்துலேயுமே இந்த ஃப்ளோ வேரியபிள்ஸை நம்ம பார்ப்போம் எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு. தென் எக்கனாமிக் மாடல்ஸ். இப்போ எக்கனாமிக் மாடல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மாடல் இஸ் சிம்பிளிஃபைட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் சிச்சுவேஷன். இப்போ இருக்கிற ரியல் சிச்சுவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் என் மாடல் அப்படின்னு சொல்கிறோம், எக்கனாமிக் மாடல் அப்படின்றது. ஸோ அது இந்த செக்மெண்ட்டில் நம்ம ரொம்ப கிளியராகவே பார்க்கலாம். இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்ற டாப்பிக்கில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக்னு சொல்லலாம். இந்த ஃபஸ்ட் லெசனில் ரொம்ப ஈஸியானது அப்படின்னா இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் கொஷின் ஆன்சர் தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ மாடல் ஆஃப் அன் எக்கனாமி ஷோயிங் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி. அதாவது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இருக்கும், ஃபர்ம்ஸ் இருக்கும், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், நிறைய இருக்கும். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இருக்கும், நிறைய இதில் இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது, இன்கம் கிடைக்குது அப்படின்ற கனெக்ஷன், அதை எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதிலிருந்து எப்படி நமக்கு இன்கம் கிடைக்குதுன்ற கனெக்ஷனை பார்க்குறது தான் இந்த ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்றது. இட் ஷோஸ் ஃப்ளோஸ் ஆஃப் இன்கம், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிட்வீன் எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் சச் அஸ் ஃபர்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட், நேஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எல்லாம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு ஃபர்ம்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, இங்கேருந்து கேஷ் எப்படி அங்கே போகுது, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து கேஷ் எப்படி ஃபர்முக்கு போகுது, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி கேஷ் போகுது, கவர்மெண்ட் எப்படி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு கேஷாக கொடுக்குறாங்க, ஃபர்ம்ஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்கன்றதை பார்க்குறது தான் இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்றது. ஸோ இன்கம் வந்தாலும் அந்த இன்கம் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக ஸ்டேயாக நம்மக்கிட்டே இருக்க போகிறதில்ல. அது என்ன ஆகிட்டே இருக்கும்னா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இன்கம் எங்கே வந்தாலும் சரி, அது ஃபர்மோட இன்கமாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஹோல்டோட இன்கமாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இல்லை நேஷனுக்கே இன்கம் வந்தாலும் சரி, அது அப்படியே ஸ்டாக்மெண்ட்டாக இருக்காது. அது என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதைத்தான் நம்ம இந்த லெசனில் இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த செக்மெண்ட்டை there are three models of circular flow of income representing the major system. அதோட சிஸ்டமை வச்சு 3 மாடலாக பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடல் 2 செக்டார் மாடல், செகண்ட் மாடல் 3 செக்டார் மாடல், ஃபோர்த் மாடல் 4 செக்டார் மாடல் அப்படின்னு இப்படி 3 செக்டார்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு மாடல், அதாவது 2 செக்டார் மாடல் அப்படின்றது, இட் இஸ் ஃபார் எ சிம்பிள் எக்கனாமி வித் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம். இதில் எதை பற்றி படிப்போம் அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம். ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து ஃபர்முக்கு எப்படி அமௌண்ட் போகுது, ஃபர்ம்லேருந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு எப்படி அமௌண்ட் போகுது, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், இன்கம் ஆகட்டும், ரெண்டும் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்றதை பார்க்குறது தான் 2 செக்டார் மாடல். தென் 3 செக்டார் மாடல். இந்த 3 செக்டார் மாடல்
it is for a mixed and closed economy with households, firms and government. இந்த மூணையும் பற்றி படிக்கிறது தான் 3 sector மாடல். அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஃபர்ம்ஸ்க்கு, ஃபர்ம்ஸ்லேருந்து ஹவுஸ்ஹோல்ஸ்க்கு, ஆர் ஹவுஸ்ஹோல்ஸ் டு ஃபர்ம் டு கவர்மெண்ட், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி போயிட்டுருக்குன்றதை பார்க்குறது தான் 3 sector மாடல். அதே மாதிரி தான் 4 sector மாடல். இந்த 4 sectorல ஒன்று இன்க்ளூட் ஆகிருக்கும். அதுதான் வேர்ல்டு எல்லாமே பண்ணுற இன்டர்நேஷ்னல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆயிரும். அதுதான் 4 sector மாடல். ஸோ இதை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் எ 2 sector எக்கனாமி. இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இன்கம் எப்பயுமே நம்மக்கிட்ட ஸ்டாக்னட்டாக ஸ்டேவாக ஒரே இடத்துல இருக்காது. என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சர்க்குலராக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். சர்க்குலர் அதாவது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத தான் சொல்கிறோம். இதில் 2 sector எக்கனாமி. ஃபஸ்ட்டு டைப் இஸ் 2 sector. இதில் ஒன்லி 2 sectors மட்டும்தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். அது என்னென்ன செக்டார் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ். ஓகே, இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ்குள்ளே எப்படி இன்கம் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த சார்ட் உங்களுக்கு காட்டுது. இப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா அவங்க ஃபர்ம்ஸ்க்கு எந்த மாதிரி அவங்களோட இன்கம்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஓனாக இருக்கிற லேண்டை ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, லேபராக ஃபர்மில் போய் ஒர்க் பண்ண போவாங்க, அவங்க வச்சுருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்மில். ஸோ இந்த மாதிரி அவங்களோட இன்கம்மை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃபர்ம்ஸ்க்கு அப்படின்னா, லேண்டாவோ லேபராகவோ கேபிட்டலாவோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த ஃபர்ம் எப்படி இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படின்னா, லேண்டுக்கு ரெண்ட்டு கொடுப்பாங்க, லேபருக்கு வேஜஸ் கொடுப்பாங்க, கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ப்ராஃபிட்டாவோ இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுக்குறதுக்கு அஸ் ஈக்குவல் அவங்க கொடுக்குற லேண்ட் லேபர் கேபிட்டலேருந்து ஃபார்முக்கு இன்கம் வரும் இல்லையா, அந்த இன்கம்மை அவங்களே வச்சுக்க மாட்டாங்க. திரும்ப அதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா லேண்டா ரெண்ட்டா வேஜஸா ப்ராஃபிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஓகே, இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்ம் இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு என்ன திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்க ஃபார்ம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதை ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ரெண்ட்டு வேஜஸ் ப்ராஃபிட்டாக ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு இன்கம் வருது இல்லையா, அந்த இன்கமும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படியே வச்சுருக்க மாட்டாங்க. திரும்ப என்னவா அந்த ஃபார்முக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. அதை வாங்குறதெல்லாம் யார், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் வாங்குகிறோம். இப்போ நம்ம வாங்குகிறோம் இல்லையா, மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எதுவுமே நம்மளாக ப்ரொடக்ஷன் பண்ணது கிடையாது. ஏதோ ஒரு ஃபர்ம் ப்ரொடக்ஷன் பண்ணதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அங்கேருந்து வர்ற இன்கம்மை ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ரிட்டர்ன் திரும்ப அங்கே தான் போகும். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் எ 2 sector எக்கனாமி. இதை ஒரு ஃபார்முலாவாக சொல்லியிருக்காங்க, y is equal to c plus i அப்படின்னு. இந்த y அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இன்கம் அப்படின்றது, c அப்படின்றது கன்செப்ஷன், i அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்கம் இஸ் ஈக்குவல் டு கன்செப்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் எ 3 sector எக்கனாமி. இந்த 3 sector எக்கனாமி அப்படின்றது என்ன அப்படின்னா இன்னும் ஒன்று இன்க்ளூட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா கவர்மெண்ட். ஹவுஸ் ஹோல்டு ஃபர்மை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எப்படி ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்றது. இப்போ நம்ம பார்க்குறது கவர்மெண்ட் ஒன்று மூணாவதாக இன்டர்ஃபியர் ஆகிருக்கு. இந்த கவர்மெண்ட் எப்படி அவங்களோட இன்கம்மை ஃபர்ம்கிட்ட இருந்தும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்தும் வாங்குறாங்க அண்ட் திரும்ப எப்படி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்றது தான். இந்த ஹவுஸ் ஹோல்டு எப்படி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அவங்களோட இன்கம்மை அப்படின்னா டேக்ஸாக கொடுப்பாங்க. எஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஓரளவுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அப்படி பே பண்ணுறத திரும்ப கவர்மெண்ட் அவங்களே வச்சுக்க மாட்டாங்க, திரும்ப ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு சோஷியல் ட்ரான்ஸ்ஃபராக கொடுக்குறாங்க. இந்த சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது என்ன அப்படின்னா பென்ஷனாவோ இல்லை ஒரு ஃபண்டாவோ, விடோஸ்க்கு ஹஸ்பண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஒரு ஃபண்டாக கொடுப்பாங்க. 60 இயர்ஸ்க்கு மேலே வீட்டில் இருக்கவங்களுக்கு பென்ஷனாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபராக ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஓகே, இந்த கவர்மெண்ட் ஃபர்முக்கு என்ன கொடுப்பாங்க, ஃபர்ம் கவர்மெண்ட்டுக்கு என்னவா பே பண்ணுவாங்க, ஃபர்ம் ஆஸ் யூஷுவல் டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஃபர்முக்கு எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னா சில சப்சிடிஸ் கொடுப்பாங்க. அவங்க பண்ணுற ப்ரொடக்ஷனுக்கு நல்ல ப்ரொடக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா சில சப்சிடிஸ், அதாவது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபர்முக்கு கொடுப்பாங்க. இதுதான் இந்த டொமஸ்டிக் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங்.
அதாவது இன்கம் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஸ்பெண்ட் ஆகுது, எப்படி இன்கம் வருது அண்ட் ஸ்பெண்ட் ஆகுதுன்றது. டொமஸ்டிக் சர்க்குலர் அப்படின்றது நம்ம கண்ட்ரிஸ்குள்ளே, நம்ம பவுண்ட்ரிஸ்குள்ளே இந்த ஃப்ளோ ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் ஏ 4 செக்டார் எக்கனாமி. இது வரைக்கும் இந்த கீழே இருக்க டயக்ராம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எந்த டயக்ராம்? 3 செக்டார் எக்கனாமியில் பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் ஒன்று இன்க்ளூட் ஆயிருக்கு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது இன்க்ளூட் ஆயிருக்கு. இதில் இந்த 3 செக்டார் எக்கனாமி அப்படின்றது டொமஸ்டிக் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்றது பார்த்தோம். இந்த 4 செக்டார் எக்கனாமி அப்படின்றது என்னென்னா இந்த எக்ஸ்டர்னல் ட்ரேட் செக்டார் ஆஃப் த எக்கனாமி. இதில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளோட இன்கம் என்ன ஆகும்னா, நமக்கு இன்கம் வரும் அண்ட் அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இன்டர்நேஷ்னல் லெவலில் இம்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ப்ரொடக்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இங்கேயும் ப்ரொடக்ஷன் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறது தான் 4 செக்டார் எக்கனாமி. இதை ஒரு ஃபார்முலாவில் சொல்லியிருக்காங்க, y = c + I + g + x - m அப்படின்னு. இது என்ன அப்படின்னா இன்கம், ஒய்ன்றது இன்கம். இது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா C கன்சப்ஷன், I இன்வெஸ்ட்மெண்ட், G கவர்மெண்ட் ப்ளஸ் x - m அப்படின்றது x மீன்ஸ் எக்ஸ்போர்ட், m மீன்ஸ் இம்போர்ட். ஸோ இதுதான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் ஏ 4 செக்டார் எக்கனாமி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இந்த லெசனில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகேப் பார்த்துடலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடீஸ் த பிஹேவியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி அஸ் அ ஹோல். ஒட்டு மொத்தமாக மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்றத படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸில். அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, நேஷ்னல் இன்கம் இதெல்லாம் பற்றி பார்க்குறதா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது. இதில் என்னெல்லாம் கவர் ஆகிருக்கு அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அதிலிருந்து அவங்க எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுலாம் இதில் கவர் ஆகிருக்கும். எக்கனாமிக் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். எக்கனாமிக் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். 3 டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோஷியலிஸ்ட் எக்கனாமி அண்ட் மிக்ஸ்டு எக்கனாமின்னு பார்த்தோம். தென் எக்கனாமிக் மாடல்ஸ் பார்த்தோம். எக்கனாமிக் மாடல்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருந்தது, 2 செக்டார், 3 செக்டார் அண்ட் 4 செக்டார் அப்படின்றது. இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மாடலை வச்சு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்? இந்த மேக்ரோ எக்கனாமி எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய ஹோம்ஒர்க் டிஃபைன் எக்கனாமி மாடல், circular flow of income define, briefly explain the 2 sector circular flow model, distinguish between capitalism and globalism, compare the feature among capitalism, secularism and mixedism. Okay students, இன்னைக்கு homework படிச்சு எழுதி பார்த்துருங்க. Thank you students, thank you for your attention. Next lesson next video continue பண்ணலாம். Thank you.